இப்போ நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணுன்னா எனக்கு நிறைய பணம் தேவை. நல்ல பழங்கள் வாங்கி சாப்பிட்ணும், புரதச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்ணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ என்கிட்ட திறமை கிடையாது. ரொம்ப எளிமையான ஆளாக இருக்கேன்னு நான் வச்சுக்குவேன். நான் சோம்பேறியும் கிடையாது. உழைக்கணும்னு நினைக்கிறேன். கட்டுப்பாடு இருக்குது, ஒழுக்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆனால் எனக்கு பெருசாக தொழில் திறமை இல்லை. என்னால் ஒரு அளவுக்கு மேலே பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஒரு 10,000 தான் சம்பாதிக்க முடியும் ஒரு மாதத்துக்கு. அதுக்காகவே நான் போராட வேண்டியது இருக்குது. அப்படி தானே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னால் எனக்கும் திறமையில்ல. இப்போ நாளைக்கு எனக்கு இப்போ என்னுடைய பிள்ளைகளையும் என்னால் அந்த மாதிரி உருவாக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பிள்ளைகளை உருவாக்கணுன்னாலும் இங்கே பணம் வேணும். ஒரு ஆசிரியர்கள் மட்டுமே உருவாக்கிட மாட்டாங்க. இப்போ பிள்ளைகளை உருவாக்கணுன்னாலும் அவங்களுக்கு ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்கணும்ல, புரதச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்கணும். நோய் வராமல் இருக்கணும். அப்படின்னா வெறும் அரிசி உணவுகளையும் கோதுமையும் வேக வச்சு நீ சாப்பிடுப்பா ராசா அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அந்த பிள்ளைகள் வயிறு நிறையும். அப்புறம் முன்னாடி நோய் வரும்ல. அப்போ புரதச்சத்தை இப்போ பூர்த்தி பண்ணணும்ல. அப்போ புரதச்சத்து பூர்த்தி பண்ணால் தான் அந்த குழந்தைகள் படிப்பாங்க. நீ வெறும் சோத்தை மட்டுமே தின்னாக்கா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு மனசு வராது. இந்த உடம்பு வேலை செய்கிறதுக்கு ஒத்துழைக்காது. ஈகோ வரும். இந்த அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிட்டா சொல்கிறத கேட்குற மனப்பான்மை வராது. செய்ய மாட்டேன், சோம்பேறித்தனம், சொகுசு, அப்படி பொழுதுபோக்கு, ஈஸியாக பொழுதுபோக்குற வழி தான் அது தேடும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வறுமையில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் தலைவிதி. நீ உனக்கு புரதச்சத்தை வாங்க முடியாது, பழங்களை வாங்கி சாப்பிட முடியாது, எல்லாம் விலை அதிகம், உன் சம்பாத்தியத்துக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் என்னாலையும் ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட முடியாது. என் வருமானத்தில் என் பிள்ளைகளாலையும் ஊட்டச்சத்து இந்த உணவுகளை என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. அப்படி வாங்கி கொடுத்தா தானே புரதச்சத்து அதெல்லாம் வாங்கி கொடுத்தா தானே அவங்களால படிக்க முடியும். படிக்கிறதுக்கு வேறு வயிறு நிறைய சோத்தை தின்னா மட்டும் படிக்க முடியாது. சோத்தை தின்னா இப்போ வேலையே செய்ய தோணாது. இப்போ நானே சோத்தை தின்னாலே எனக்கு வேலை செய்ய தோணும். படுத்து கிடக்கணும், டிவியை பார்க்கணுன்னு தான் தோணுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனது பிள்ளைகளுக்கு நான் அந்த மாதிரி என்னுடைய வருமானத்தில் சோத்தை தான்ப்பா வாங்கி தர முடியும், என்னால் பழத்தெல்லாம் வாங்கி தர முடியாது, மாமிசத்தை வாங்கி தர முடியாது, புரட்சத்தை என்னால் பூர்த்தி பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகள் அப்போ அது நீ என்ன கொடுக்குறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் என்கிட்ட எதிர்பார்க்க முடியும், என்னாலையும் ஒழுங்காக படிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போது நான் யாரை தான் நம்புவேன்? யாரோ ஒரு அரசியல்வாதி எனக்கு புரட்சத்தை பூர்த்தி பண்ணுவாரா? என்னால் எனக்கான உணவையும் பூர்த்தி பண்ண முடியாது. என் பிள்ளைகளுக்கான உணவையும் என்னால் அரிசியை தான் வாங்கி கொடுக்க முடியும். அதாவது 20 கிலோ ரேஷன் கடையில் இலவசமாக கொடுக்குறாங்க. விலை குறைவாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா மலிவான உணவுகள், வெறும் இப்போ கார்போஹைட்ரேட் தான் மலிவாக கிடைக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ எனக்கு என்ன இதுன்னா தலைவதியாக என்ன? அப்போது நான் எளிமையானவங்கிறதுக்காக எனக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கக்கூடாதா? உனக்கு தேவையில்லைன்னு அர்த்தமா? அப்போ நானும் உணவு கட்டுப்பாட்டோடு வாழணும். அப்போ நான் எனக்கு வருமானம் குறைவு அப்படிங்கும்போது நான் நோயையும் வர வச்சிக்க முடியாது. வருமானம் குறைவுங்கிறதுக்கான அரிசி சாப்பிட்டு பிற்காலத்தில் நோயை வர வச்சிக்க முடியாது. நோயை வர வச்சா அதை குணப்படுத்துறதுக்கு எனக்கு பணம் தேவை. அப்போ என்கிட்ட பணமே இல்லாத பட்சத்தில் எனக்கு பணமே ஒவ்வொரு மாதமும் ஓட்டுறதே பெரிய கஷ்டம். அப்படிங்கும்போது அப்போ என்ன, நாங்கள் நோயோடு சாவணுமா? இப்படி நோயோடு சாவணுமா என்ன? இந்த உலகத்தை நீ உருவாக்கி வச்சிங்க, இயந்திர அறிவியல் உலகம்னு ஒன்று உருவாக்கி வச்சிங்க, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிற உத்தரவாதத்தை உங்களால் கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த உலகத்தை நடத்துகிறீங்க? எல்லாராலையும் ஒரு பழங்கள், காய்கறிகள், புரதச்சத்து உள்ள மாமிசம், முட்டை இதெல்லாம் வாங்கி சாப்பிட, நெய் அது இதுன்னு வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னா அப்போ அவங்க எல்லாம் நோயோடு சாப்பிட்ணும். கொஞ்சம் பேர் பணக்காரங்களை அவங்க மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழணுமா? என்ன நாங்களாம் அப்போது யாரை நம்பி நாங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்க்கை ஓட்டணும்? யார் எங்களுக்கு எல்லாம் எங்கள் தலைவிதியாக என்ன? நாங்கள் நோயோடையும் வறுமையோடையும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிறதுக்கு இது என்ன எங்கள் தலைவிதியா என்ன? கேட்பாங்களா இல்லையா? இப்படி தான் இருக்காங்க. பல கோடிக்கணக்கான 100 கோடிக்கு மேலே உள்ள மக்கள் இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்காங்க. ஒரு 500 கோடி மக்கள் சொல்லலாம். ஒரு 300 கோடி பேர் தான், ஒரு 200 கோடி பேர் தான் சந்தோஷமாக இருப்பான், கொஞ்சம் போகிற அளவுக்கு பணம் உள்ளவனாக இருப்பான். மற்றவன் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 400 கோடி பேர் இப்படி தான் இருக்கிறான். ஊட்டச்சத்து உள்ள உணவு, நல்ல மருத்துவம் கிடையாது, நல்ல உணவு கிடையாது, நல்ல கல்வி கொடுக்க முடியல, அந்த குழந்தைகளுக்கு சுதந்திரமான ஒரு வசிப்பிடம் கிடையாது. அப்போ என்ன நம்பிக்கையில் நாங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்வோம்? எதிர்காலத்துலேயும் இது கிடைக்குங்கிற நம்பிக்கை எப்படி வரும்? இப்போ என்னாலேயும் முடியாது, என் பிள்ளைகளையும் என்னால் உருவாக்க முடியாது, அதற்கு தேவையான பணம் என்கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது எதிர்காலத்துலேயே எதிர்காலத்துலேயாவது என் பிள்ளைகளாவது நல்லா வாழும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த ஒரு காரணமும் இல்லை, உத்தரவாதமும் இல்லை, சுத்தமாக இல்லை. கொடுக்க முடியாது என்பதற்கான எதிர்காலத்துலேயும் நல்லா வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா அப்படிங்கிறதுக்கான பற்றாக்குறைக்கு வீடெல்லாம் நிலமெல்லாம் விலையேறி போச்சு. வாடகை வீடு, சொந்தமாக நிலம் கிடையாது, வீடு கிடையாது. அப்போ வசிப்பதற்கே
நான் பல பல லட்ச ரூபாய் என்கிட்ட பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அவனுக்கு சொந்த வீடு, மற்றவனுக்கெல்லாம் வாடகை வீடு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ நான் என்றைக்காவது வீடு கட்டுவேனா? அது என்றைக்கு நடக்கும்? என் பிள்ளைகள் நடக்குமா? இல்லை. அப்போ கேள்வி இருக்கா இல்லையா? கேள்வி நியாயமான கேள்வி தானே. இந்த கேள்விக்கு விட இருக்கா? அப்போது நாங்கள் என்ன தலைவிதியா என்ன? நாங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்காக உங்களுக்கு உழைச்சி யாரோ ஒருத்தர் எங்கள் உழைப்பை சுரண்டி முதலாளிங்கிற பேரில் அவன் மட்டும் பணக்காரனாக வாழ்வான், எங்ககிட்ட ஓட்டை வாங்கிட்டு அரசியல்வாதி மட்டும் பணக்காரனாக அதிகாரத்தை யாரோ கொஞ்சம் பேர் பணக்காரன் வாழ்வாங்க. அப்போ நாங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமா என்ன? நாங்கள் மூட்டை தூக்குவோம், அல்லது ஆட்டோ ஓட்டுவோம், அல்லது ஏதோ எளிமையான ஒரு வேலையை செய்வோம். நீங்கள் மட்டும் எங்களையெல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு சொகுசாக கார்லையும் போயிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. நாங்கள் மட்டும் ஒரு ஒரு மோசமான வாழ்க்கையை வாழணுமா என்ன? நீங்கள்லாம் புத்திசாலி, நாங்கள்லாம் முட்டாளி. இந்த உலகத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும். நான் உழைச்ச மாதிரி என் பிள்ளைகள் உழைப்பாங்க, என் பிள்ளைகள் உழைச்ச மாதிரி அவங்க பிள்ளைகள் உழைப்பாங்க. நாங்கள் எப்போவுமே ஏழ்மையில் இருப்போம். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா நாங்கள் பணக்காரராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நான் வாழ்கிற வாழ்க்கை கூட என் பிள்ளைகள் இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள்லாம் நல்லா வாழ்ந்துட்டுருப்பீங்க, நாங்கள்லாம் இப்படியே தான் வாழ்வோம் அப்படின்னா இது எங்களெல்லாம் பார்த்தா என்ன தெரியுது? இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? நூற்றுக்கணக்கான கோடி மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு இழிச்சவாய், நீங்கள்லாம் புத்திசாலியா என்ன? அப்போது எனக்கான ஆரோக்கியத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த வேகம் வருதா இல்லையா? எனக்கான ஆரோக்கியத்தை நானே பார்த்துக்கிறேன், எனக்கான மருத்துவத்தை, எனக்கான கல்வி, நான் எளிமையாக வாழ போகிறேன். உங்களை நம்பி நான் 25 வருஷம் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்றாம் வகுப்புலேருந்து 25 வயசு வரைக்கும் நான் பள்ளிக்கூடத்துலேயே படித்து அதுக்கப்புறம் கிடைக்க போகிறது எனக்கு 10,000 சம்பளத்துக்காக நான் 10, 15, 20 வருஷமாக நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். 10,000 நீங்கள் கொடுக்குற 10,000 சம்பளத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் பள்ளிக்கூடத்தில் 25 வருஷமாக படிச்சிருக்கேன். ஒரு வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும், 30 வயசு வரைக்கும் கூட, 27 வயசு வரைக்கும் கூட படிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னத்துக்கு? நீ இந்த உலகம் கொடுக்குற அந்த 10,000 சம்பளத்துக்காகவா? அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எளிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறேன். தற்சார்பு வாழ்க்கை. எனக்கான புரத தேவை நானே பூர்த்தி பண்ணிக்கிறேன். எனக்கான மருத்துவத்தை நோய் வராமல் பார்த்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இப்போ பணம் இல்லை, அப்போ நோய் வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு புரதம் தேவை, புரதச்சத்துள்ள உணவுகள் தேவை, அதுக்கு பணம் தேவை அப்படின்னு இந்த உலகம் சொல்லுதில்ல. எனக்கு தேவையானதை நானே தேடிக்கிறேன். நான் கல்விங்கிற பேரில் நான் 20-25 வருஷம் என் வாழ்க்கையை வீணடித்த மாதிரி நான் என் பிள்ளைகளோட வாழ்க்கையை வீணடிக்க நான் விரும்பலை அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அதனால தான் நிறைய இப்போ அரசாங்கம் படிக்கணும் அப்படின்னு கட்டாய சட்டம் போட்டதுனால தானே பிள்ளைகள் படிக்க வராங்க. அப்போ ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க விட மாட்டேன்றாங்க? சில பெற்றோர்கள், ஏழை பெற்றோர்கள். காரணம் என்னென்னா, அவங்களே வருமானம் குறைவாக இருக்குது, அவங்களால தான் பிள்ளைகளும் நல்லா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் இல்லைங்கும்போது 20-25 வருஷம் பள்ளிக்கூடம் போய் படித்து நேரத்தை வீணடித்து எதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போவே வேலைக்கு போயிடுறாசா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன்னா இந்த நாடு படித்தவங்கள அப்போ முன்னேறிய நாடுகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்களே, நல்லா இருக்கணும். ஆனால் நம்ம நாடை நான் சொல்கிறேன், நான் நம்ம நாட்டு நிலைமையை சொல்கிறேன். நம்ம நாட்டை பொறுத்தளவில் இங்கே படிக்கிறதுனால ஒருத்தர் முன்னேற மாட்டாங்க. முன்னேற்றத்துக்கு அரசாங்கம் உதவி செய்யாது, முன்னேற்ற விடாமல் தடை தான் பண்ணும். அதனால் என்ன காரணத்துக்கு? அப்போ இப்படிப்பட்ட நாடுகள் தான் நிறையா இருக்குது. பணக்கார நாடுகள் கொஞ்சம் தான் இருக்குது. முக்கால்வாசி மக்கள் ஏழை நாடுகளில் தான் வசிக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குது. கல்வி அவங்கள உயர்த்தாது. பார்த்தா அந்நிய கல்வி, ஆங்கில வழி கல்வி, கற்கவே முடியாத கல்வியை என்ன நம்பிக்கையோட கல்வி கற்பது? ஒரு கனவுகள் வேண்டாமா? நம்பிக்கை வேண்டாமா? படிக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நம்ம எப்படி முன்னேறுவோன்னு அவனுக்கே தெரில. இந்த ஆங்கில வழி கல்வி இப்படியெல்லாம் கல்வியல் படிக்க விடாமல் படிப்பை கஷ்டப்பட்டு தான் நீ படிக்கணும் அப்படின்னு இவங்க வைக்கிறதுனால எதிர்காலத்தில் அப்போ என்னன்னா கல்வி மீதே நம்பிக்கை எல்லாம் போகுது. சரி, நான் தான் இல்லை, என் பிள்ளைகளாக வருவாங்கன்னா பிள்ளைகளை கூட கல்வி கற்க விடாமல் இந்த ஆங்கில வழி கல்வி அந்நிய மொழி கல்வி, அவங்க தாய்மொழியில் கல்வி இல்லை. ஜப்பான்காரெல்லாம் தாய்மொழியில், முன்னேறிய நாடு எல்லாம் தாய்மொழியில் கல்வி கற்கும்போது, தாய்மொழியில் தொழில் செய்யும்போது, ஏழை நாடுகள் இந்த மாதிரி பின்னேறிய நாடுகள் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில், ஆங்கில மூட நம்பிக்கை, அடிமைகளை உருவாக்குகிற கல்வி. இந்த முன்னேறிய நாடுகளுக்கு அடிமைகள் தேவை, அவர்களை இங்கே உருவாக்குகிறார்கள். அதுக்கு தான் ஆங்கில வழி கல்வி. முன்னேறிய நாடுகளுக்கு போகிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு, நான் அங்கே போகிறேன், அப்ராடு போகிறேன், கிப்ராடு போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னேறிய நாடுகளுக்கு அடிமைகளாக போகிறதுக்கு இங்கே போட்டி போடுற, அதுக்கு இங்கே ஆங்கில வழி கல்வி. இப்படி இப்போ இது எந்த காலத்தில் மாறும்? என்றைக்காவது ஒரு நாள் நம்ம தாய்மொழியில் கல்வி கற்போமா? அந்த அரசியல்வாதிகளுக்கு அப்படிப்பட்ட அரசியல் அறிவுடைய அரசியல்வாதிகளை வேணால் வரப்போகிறானா? எல்லாம் முட்டாப்பையெல்லாம் இருக்கான். படிக்காமலே அரசியலுக்கு வந்துக்கிட்டு படித்தவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கான். அப்போ எதிர்காலத்துலேயும் இந்த நிலைமை சரியாகும்னு சொல்ல முடியாது. நான் மட்டும் சரியான ஒருவேளை நான் சரியாகிறேன்னு நீங்கள் எல்லாருமே சரியாகுமா?
என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருமே சரியாகுவாங்களா? மாட்டாங்க. அந்த உத்தரவாதம் கிடையவே கிடையாது. இன்னும் மோசமாக தான் போகும். நிலமெல்லாம் விலை ஏறி போகுது, வாடகைலாம் வேற போகுது. அதுபோல் போட்டி போட்டு விலைவாசி வேறு உயர்ந்துக்கிட்டே போகுது, தேவைகள் வேறு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆக வந்து இப்போ என்ன நம்பிக்கையில் அப்போ வந்து நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு பதிலாக 25 வருஷமாக பள்ளிக்கூடத்தில் 25, 27 வயசு வரைக்கும் நான் இப்போ பள்ளிக்கூடம், காலேஜ், கல்லூரின்னு இருந்தேன். கடைசியில் நான் சம்பாதிச்சது 10, 15,000 ரூபா தான். அப்படி இருக்கும்போது நான் படிக்காமலே அப்போவே வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்டா படித்தோம், படிக்காமலே அப்போவே வேலைக்கு போயிருக்கலாம் ஐயா அப்படின்னு தோணுது. அது கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு 5, 6 வயசுலேயே வேலைக்கு போயிருந்தேன்னா, 10 வயசுலேயே வேலைக்கு போயிருந்தேன்னா, இந்த இந்த இதை விட அதிகமாக கூட சம்பாதிச்சு கொஞ்சம் சேமிப்பு வச்சு கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றின பயம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போது அது எது சரியோ அதை நான் வந்து எனக்கு என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க விரும்ப தானே செய்வேன். எதிர்கால தலைமுறையினருக்கும் அதை நான் ஒரு அறிவுரையாக சொல்லத்தானே செய்வேன். அதனால் இயந்திர அறிவியல் உலகங்கிறது வந்து ரொம்ப பாரபட்சமானது, எல்லாருக்கும் சமமானது கிடையாது. இதை செஞ்சால் நீ சரியாயிடுவேங்கிறதுக்கு உத்தரவாதமும் கிடையாது, படித்தா முன்னேறுவதுங்க உத்தரவாதமும் கிடையாது. அதனால் இந்த கல்வி நிலையங்கள் எதிர்காலத்தில் இனிவரும் காலங்களில் மாணவர்களின் நம்பிக்கையை இழக்கப் போகிறது என்பது தான் உண்மை. மாணவர்கள் இனிமே வந்து பள்ளிக்கூடங்கிறது ஏன்னா ஆங்கில வழி கல்வினால அவங்களால படிக்க முடியல. அதனால் வந்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களின் அச்சுறுத்தலுக்காக தான், அரசாங்கத்தின் அச்சுறுத்தலுக்காக தான் கடமைக்கு வந்து போகிறாங்க. சின்ன பசங்கன்றனால அவங்களால வேறு ஒன்றும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து இப்போது படிக்கும்போதே வேலை செய்ய பழகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படிக்கும்போதே ஒரு பார்ட் டைமாக வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. படிப்பு தான் சரியில்லை, இங்கே படிப்பை நம்பி பிரயோஜனம் இல்லை, பெற்றோர்களுக்காகவும் ஆசிரியர்களின் அரசாங்கத்தின் அச்சுறுத்தலுக்காகவும் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியது. அதே நேரத்தில் இப்போ ஏதாவது ஒரு வேலைக்கும் போகலாம், அதுக்கும் தடையாக இருக்கும், இந்த அரசாங்கம் தடையாக இருக்கும். இப்போலாம் நிறைய இருக்குது. ஒன்று சரியான கல்வியை கொடுங்க, தாய்மொழியில் கல்வியை கொடுத்து மாணவர்களுக்கு ஊதியம் கொடுங்கள், நல்ல உணவு கொடுங்க, பள்ளிக்கூடத்திலே உணவு கொடுங்க, கட்டணமில்லாத கல்வியை கொடுங்க. எல்லாமே ஒரே கல்வி அப்படிங்கிற இது ஏற்றத்தாழ்வு, கல்வி முறையில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. தனியார் கல்வி நிலையத்தெல்லாம் மூடிட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க. படித்தா நீ நல்லா வருவ, படிக்கிறத ஈஸியாக மாற்றுங்க, எளிதாக மாற்றுங்க. தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில், சாதிக்க முடியும், இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தரும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுங்க. இதெல்லாம் கொடுக்காம கஷ்டப்படுத்திட்டு படிக்க விடாமல் பண்ணிவிட்டு நீ படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு ஆனால் படிக்கவும் முடியல ஆங்கில வழி கல்வி.